ஹாய், நான் சமீபத்தில் பார்த்த ஒரு மலையாள படம் அனோமி. ரஹ்மான் பாவனா நடிப்பில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு படம். இந்த படத்தை பற்றின ஒரு ரிஃப்ளெக்ஷனை நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். ஜஸ்ட் மை தாட்ஸ் அபவுட் த ஃபில்ம். சில படங்கள் நம்மளை என்டர்டெயின் பண்ணும். சில படங்கள் பார்த்து முடித்த பிறகு நம்மளை ஒரேடியாக குழப்பி விட்டுரும். சில படங்கள் நம்ம பார்த்து முடித்த பிறகும் அதை பற்றி யோசிக்க வைக்கும். இந்த அனோமி படம் வந்துட்டு அந்த ஒரு வகையை சேர்ந்தது. ஒரு சாதாரண ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் மாதிரி தான் நமக்கு தோணும். பட் படம் முடியும் போது நமக்கு ஏற்படுற ஆச்சரியம் ப்ளஸ் அதிர்ச்சி இது வந்துட்டு நம்மளை கொஞ்சம் யோசிக்க வைக்குது. பாவனா ஒரு ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட், ரஹ்மான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். இந்த கேரக்டர்ஸ் வந்துட்டு படம் ஆரம்பித்த உடனே எஸ்டாப்ளிஷ் செய்யப்படுது. அடுத்த சில நிமிடங்களில் கதைக்குள்ளார நேராக போயிடுது. பாவனாவோட தம்பி காண போகிறாங்க. அடுத்த நாள் பிணமாக கண்டெடுக்கப்படுறார். அப்போது போலீஸ் வந்துட்டு அது ஒரு சூசைட் மாதிரி இருக்குன்னு சொல்லும்போது பாவனால் அதை ஏற்றுக்க முடியல. என்னதான் தன்னோட தம்பி சூசைடல் தாட்ஸ் இருக்கிற ஒரு பர்சனாக இருந்தாலும் அந்த ட்ராமாலேருந்து அவன் ரிலீஸ் ஆகி வந்துட்டுருக்கிற ஒருத்தன் அவன் வந்துட்டு தற்கொலை பண்ணிக்கல, அவனை யாரும் கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்போ இந்த கான்ஃப்ளிக்டில் வந்துட்டு போலீஸ் ஒரு பக்கம் அதை ஆராய ஆரம்பிக்குது. பாவனா தன்னோட பாணியில் வந்துட்டு தனியாக விசாரணை பண்ணுறாங்க. அப்போது இது கொலைன்னு அவங்க சொல்லும்பொழுது இது ஏற்கனவே இதை மாதிரி நடந்திருக்குங்கிற இன்னொரு கொலையும் சேர்த்து சொல்கிறாங்க. இனிமேலும் இது தொடரும்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து படம் சூடுபிடிக்க ஆரம்பிக்குது. சரி, இந்த கொலைகள் எதற்காக நடக்குது, யார் செய்கிறா, இவங்களுக்கு என்ன மோட்டிவ் அப்படிங்கிறதான் மீதி படம் நமக்கு ரிவீல் பண்ணுது. இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்கிற ஒரு கான்செப்ட் வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு ஒரு சயின்டிஃபிக்கல் எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் லைஃப். இந்த படத்தில் வர ப்ரோட்டகனிஸ்ட் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, லைஃப்பை வந்துட்டு தி ஜஸ்ட் திங்க் அஸ் அ மேத்தமெட்டிக்கல் கோடு ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிட்டா இம்மார்டாலிட்டி, அதாவது டெத்தோட ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சிட்டா ஒருத்தருக்கு இம்மார்டாலிட்டி இறப்பின்மையை உருவாக்கிற முடியும் அப்படின்னு நம்புகிற ஒரு குழு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்கிறதுனால தான் இந்த விபரீதங்கள் நடக்குது. இதை எப்படி கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணுறாங்க, எப்படி வந்துட்டு அந்த வில்லன்கள் மாற்றுறாங்கங்கிறத படம் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. படம் பார்த்த பிறகு எனக்கு ஏற்பட்ட ஒரு தாக்கம், சயின்ஸ் இட்ஸ் ஆல்வேஸ் ஃபேசினேட்டிங். நிறைய டிஸ்கவரிஸ், இன்வென்ஷன்ஸ், அறிவியல் நல்லவர்கள் கையில் இருந்து ஆராயப்படும் பொழுது அது நல்ல தீர்வுகளையும் நல்ல முடிவுகளையும் கொடுக்குது. அதே அது கெட்டவங்க கையில் போச்சுன்னா என்ன மாதிரியான விளைவுகள்லாம் ஏற்படலாம் அப்படின்னு ஒரு பயமும் இருக்குது. பிகாஸ் சயின்ஸ் இஸ் ஆல்வேஸ் அ டபுள் எட்ஜ்டு நைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. டூலை பார்த்து பயன்படுத்தணும், இல்லைன்னா என்ன நடக்குங்கிறதுக்கு இந்த படமும் ஒரு உதாரணம் அப்படி எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத படம் பார்த்துட்டு நீங்களும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். பை.